ஹலோ, நம்ம இன்றைக்கி டியோட் ஆப் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டியோட் ஆப் பற்றி நான் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டராக நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாட்டம் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்துச்சு. மேபி வந்து இது பாட்டம் வந்து சரியாக ஸ்டெடியாக இருக்காது, கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஜஸ்ட் 50 ருபீஸோ என்னமோ தான் இது வாங்கினது. பட்டு சரி ஓகே, அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு பார்ப்போம் அப்படின்னு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா பாட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாட்டம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம மொபைல் வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சு எல்லாம் விழுகாது. ஸோ அதனால் எந்த இஷ்யூமே இல்லை, நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜ் கட்டர் தான். இது ரொம்ப நாளாக நானும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பட் வந்து இது குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலை. பட் மீஷோவில் இது வந்து 80-100 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் டியோட் ஆப்பில் வந்து 26 ருபீஸில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன வைப்பர், கிச்சன் வைப்பர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாத்ரூம் கிளீனர் ப்ரஷ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஃபேமஸ்ன்னு தான் சொல்லணும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் நானுமே வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ராட் கொடுத்துருக்காங்க. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் குவாலிட்டி, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரெஷ்ஷு, பிரிசில்ஸ்லாம் இருக்குது இல்லையா தேய்க்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப ஹை குவாலிட்டி சொல்லுமா லோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, ஓகே. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு என்னமோ நிறைய இருக்க, பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் குட்டி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோக் ஸ்டாண்டு, இது வந்து ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோக்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோக் அண்டு ஸ்டாண்டாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இடையில வந்து நம்ம குட்டீஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. இதுதான், இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. 12 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்பலாம் அதிகமாக இல்லை, 15 or 12 தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்கிட்டோ நெட்டில் வந்து எதாவது பேச்சஸ் ஆகிடுச்சு, நம்ம விண்டோவில் இருக்க மஸ்கிட்டோ நெட்லாம், ஸோ அதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறம் இந்த கிளிப், இது வந்து நான் எப்போ வந்து ஆர்டர் பண்ணாலுமே டியோட் ஆப்பில் ஒரு 10-20 வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். ஏன்னா அது 2 ருபீஸில் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்த மெஷரிங் கப் தான். நம்ம வந்து அடிக்கடி இப்போலாம் பேக்கிங் பண்ணுறதுனால கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ் வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதில் இந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்து பார்த்திங்கன்னா 36 ருபீஸ் தான். பட் என்ன அப்படின்னா குவாலிட்டி கண்டிப்பாக லோவாக தான் வரும். 36 ருபீஸ் தானே அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக இல்லை, நல்ல செம்ம குவாலிட்டியில் வந்துடுச்சு. எல்லாமே அதில் வந்து மெஷர் பண்ணிருக்காங்க பாருங்கள், எம்எல் அண்டு வந்து எவ்வளோ கப் 1 கப் அப்படிங்கிற மாதிரி அதோட எம்எல்மே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்டாண்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேம் போட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் போட்டே நம்ம வாங்கிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா தான் ஷக் ஆகிடுவீங்க, 6 ருபீஸ் தான். நம்ம நேமை வந்து கஸ்டமைஸ் பண்ணியுமே அதில் வந்து 6 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், இந்த பேக்கிங் டூலு. இதுவுமே வந்து 7 ருபீஸ் ஐ திங்க். ஸோ நான் எல்லாமே ரேட் மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டோர் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நம்ம அவுட் சைடில் இருக்க பால்கனியில் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கினேன். நம்ம வந்து கொஞ்சம் வைப்பரில் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக ட்ரை ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். இதில் ராட்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க, ரொம்ப லாங். பாருங்கள், 4 பீஸ் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியுமே பார்த்தேன், ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது. பட் என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், இந்த 2 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம். நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணேன். ஸோ க்ளீன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து கலண்டு வந்துடுது. அளவுக்கு ஸ்டடியாலாம் இல்லை, பட் வைப்பர் குட். வைப்பர் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கிட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்ச். சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேல அவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா தான் வாங்கினேன். 5 ருபீஸ் தான் இது. ஸோ தட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யோயோ. இந்த யோயோவுமே வந்து 5 ருபீஸ் தான். கிட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ருபீஸ் டாய்ஸ் நிறையவே இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஹூக்கு, இந்த ஸ்டீல் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அதனால் இது ஒரு பர்பஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த குங்குமச்சிமில் தான். இதில் வந்து நம்ம விபூதி குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி எதுனாலுமே வச்சுக்கலாம். இது 20 ருபீஸ் தான். ஆனால் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லுக் வைஸ் செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் நான் இது வந்து சும்மா நான் எப்படி இருக்குது குவாலிட்டின்னு பார்க்கலான்னு வாங்கினேன். அப்புறம் இந்த ஹூக்ஸு இது எப்போதுமே நானுமே வாங்கிப்பேன். அப்புறம் இந்த வாஷிங் பால்ஸ் இதுவுமே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.